வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இன்றைக்கி இந்த புது வருஷத்தோட நம்மளோட முதல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு போகிறோம்? அது எங்கே இருக்குன்னு சொல்லு. கோவனாபுரத்துலேருந்து சங்ககிரி போகிற வழியில் புதுப்பழனி ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ஃபேமஸான முருகன் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைமாக நாம் இன்றைக்கி போகிறோம். சரிங்களா? எங்கே நம்ம ஆளை காணோம்? சரவண பாலாஜியை அவனை எங்கே வீடியோவில் காணோம், வரமாட்டேங்கிறான். கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாமா? வேற மாதிரி ரெடியாக இருக்கான். என்னது என்னது இல்லை என்னது எதுக்கு துண்டு போட்டு தான் போகணுமா? கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கிற போட்டால் நல்லா இருக்குமா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எந்த கோயிலுக்கு? ஓகே, நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். யாராவது புதுசாக போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே கோயிலுக்கு போய்க்கோங்க. நாங்களே இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம். சரியா தியா? போகலாமா? லெட்ஸ் கோ பழனி, புது பழனி. பாய். கோயிலில் சந்திக்கலாம். வேறு லெவல். மகுடஞ்சாவடியிலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ், இதுதாங்க கோயம்புத்தூர் பைபாஸு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து இப்போ மேலே இருந்தனால கிராஸில் போய்ட்டு அப்படியே நம்ம பைபாஸில் ஜாயிண்ட் ஆகிடுறோம். சரிங்களா? இந்த பைபாஸில் அப்படியே நம்ம போயிட்டுருப்போம். அப்போ தான் உங்களுக்கு ரூட்டு தெரியும். சரிங்களா? இப்போ சேலத்துலேருந்து வரவங்க அல்லது இந்த சைடு சேலம் மாவட்டத்துலேருந்து இந்த சைடு யாராவது வரவங்க, அந்த சைடு கோவனாபுரத்துலேருந்து வரவங்களுக்கு தனி ரூட்டு. இது வந்து நான் சேலத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரவங்களுக்கு, மகுடஞ்சாவடியிலேருந்து போகிறவங்களுக்கு பக்கமான ரூட் இது. சரிங்களா? நாம் இப்போ போகிற வழியே அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து காளிப்பட்டி பிரிவு ரோடுன்னு சொல்லி ஒரு இடம் வரும். அந்த இடத்துல நீங்கள் கட்டாயிடணும். இங்கே பாருங்கதா, இந்த இடத்துல தான் காளிப்பட்டி பிரிவு ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் பைபாஸு, நம்ம காளிப்பட்டி பிரிவு ரோட்டில் கட் பண்ணுறோம். அப்படியே பாருங்கள், அதான் இந்த சைடு அப்படியே உள்ளே போகிறோம். உங்களுக்கு ஏதாவது லேண்ட்மார்க் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஒரு லேண்ட்மார்க் காட்டுறேன். இந்த பாருங்கள், முத்து மருத்துவமனை, இதுதான் லேண்ட்மார்க்கு, பார்த்துக்கோங்க. இதுலேயே அப்படியே முன்னாடி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பாலம் மாதிரி வரும். அதில் நம்ம வழியில் போகணும். நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த 4 ரோடு பிரியுது பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து காளிப்பட்டி சொல்லுவாங்க தெரியுங்களா? காளிப்பட்டி கோயில், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், அது காளிப்பட்டி கோயில் ரோடு. இந்த பாலத்துக்கடியில் நம்ம ரைட் எடுத்து உள்ளே போகணும். வெள்ளையம்பாளையம் கோவனாபுரம் அந்த ரோடு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து வெள்ளையம்பாளையம் ரோடு. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த கீழே வந்தீங்கன்னா இதில் லெஃப்ட்டில் கட் பண்ணிக்கணும். நாங்கள் சேலத்துலேருந்து வந்தனால ரைட்டில் கட் பண்ணி நேராக போயிட்டுருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து வெள்ளையம்பாளையம் ரோடு. இந்த ரோட்டில் வந்து போகும்போது கொஞ்சம் மரங்கள்லாம் நீட்டாகவே நல்லாவே இருக்கும். பார்க்கலாம் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் நம்ம காட்டலாம். கோயிலில் எப்படி எல்லாம் இருக்கும், எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நாங்கள் இப்போ வெள்ளையம்பாளையம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்கள், வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங். அப்படியே நம்ம வண்டியில் போகும்போது ஒரு சின்னதாக ஒரு கவரேஜ். நான் சரவண பாலாஜி பாருங்கள், கண்ணாடி போட்டிருக்கான். அப்படியே பச்சை துண்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இருந்தாலும் சரவண பாலாஜி நான் தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டான். கண்ணாடி போட்டுக்கிட்டு கெத்தாக கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குங்க அந்த கோயில். நல்ல ரீசெண்ட் டேஸில் நல்லாவே ஃபேமஸ்ஸு. ஏகப்பட்ட பக்தர்கள் வர்றாங்க அந்த கோவிலுக்கு. ஸோ நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமாக போகிறேன். ஓகேங்களா? வந்தாச்சு பக்கமாக. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஒரு கட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ரோடாக தான் இருக்கும். 2 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காடுகள்லாம் இருக்கும். போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, புதுப்பழனி செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரையும் கேட்கணுங்கிற இதே கிடையாது. கொஞ்சம் வெள்ளையம்பாளையத்துக்கு முன்னாடியே லெஃப்ட்டு கட் பண்ணிடுங்க. போர்டு இருக்கும், நல்லா பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ரோடு 2 பக்கம் நல்ல இயற்கை சார்ந்த ஒரு இடம் தான். இன்னும் காலையில் நேரமாகவோ அல்லது ஈவினிங்கோ நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பசுமையாக இருந்திருக்கும். இப்போ நாம் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். அதாவது இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கதா, இந்த மாதிரி ஒரு பிரிவு ரோடு வரும். இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைட் எடுத்துருங்க. பாருங்கள், கோயில் மலைக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே மலை ஏற போகிறோம் கோயிலுக்கு. அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கதா. இதுதான் புதுப்பழனியோட மலை. இப்போ நம்ம மலை ஏறிட்டுருக்கோம். மலை ஃபுல்லாக நீங்கள் நடந்து படிக்கட்டில் தான் நடந்து போகணும்லாம் இல்லை, ஃபுல்லாகவே வந்து ரோடு போட்டாங்க. அழகாகவே காரே போகலாம், நல்லா காரே போகலாம். நீங்கள் அந்த சைடு சங்ககிரியில் கோவனாபுரம் வந்தாலும் அந்த வழியாகவும் வரலாம். கோவனாபுரமே எக்ஸாக்டாக கோவனாபுரம் போயும் நீங்கள் வரலாம்.
இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் எடப்பாடி ரோட்டில் வரீங்க அப்படின்னா மகுடஞ்சாவடியிலேருந்து எடப்பாடி ரோட்டில் வரீங்க அப்படின்னா கண்ணந்தேரியிலேருந்து உங்களுக்கு ரைட் எடுத்தோ நீங்கள் வரலாம். இந்த கீழே இறங்கினா நம்ம வந்து கோகனாபுரம் பைபாஸ் அங்கே ஜாயிண்ட் ஆகிடும். இந்த ரோடு வந்து மலைக்கே வந்துருச்சு நீட்டாக பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு இன்றைக்கி ஒரு நியூ இயர் அப்படிங்கிறனால நல்ல ஒரு என்ஜாயாகவும் இருந்துச்சு. இடமும் வந்து நல்ல லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மேலே வந்தாச்சுங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒரு சிலர் நடந்து வரவங்களும் இருக்காங்க. நம்மளோட ஓலா பைக் தான் நார்மல் மோட்லேயே வந்து 4 பேர்த்த வச்சு அழகாக ஏற்றிருச்சு. நான் கூட ஸ்போர்ட்ஸ் மோட் போடணுமோன்னு நினச்சேன். ஸ்போர்ட்ஸ் மோட் போடுற அளவுக்கு வேலை இல்லை. நார்மல் மோட்லேயே அழகாக வந்து நம்ம வண்டி ஏறிடுச்சு. மேலே போய் பார்க்கலாம் இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். கார் பார்க்கிங் 2 சைடு இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லா இடம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. கோவில் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். கோவில் மேலே நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் கட்டுமான வேலைகள் வந்து நடைபெற்றுருக்கு. கட்டுமான வேலைகள்லாம் சூப்பராகவே நடந்துகிட்ருக்கு. அன்னதான கூடம்னா இன்றைக்கி காலையிலேயே அன்னதானம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க போல் இருக்குது. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா மக்கள் வந்த மண்ணை இருக்காங்க இன்றைக்கி. இது வந்து ஆக்சுவலாக மத்தியானம் 1 மணி டைமு பாருங்கள். சந்தியா வந்தாச்சு. சந்தியாவும் பக்கத்து வீட்டில் ஆண்டி அவங்களும் வந்துட்டாங்க 2 பேரும். இப்போ நம்ம இந்த சைடு கீழே வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படியே நானும் சரவணா பாலாஜி தியா 3 பேரும் வந்தோம். அந்த வியூவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதான கூடம். இந்த மாதிரி அமாவாசை, இந்த மாதிரி சஷ்டி, அந்த மாதிரி நாட்களில் வந்து அன்னதானம் போடுறதுக்கான அந்த செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டுவாங்க போல் இருக்குது. இப்போ நம்ம பழனியில் எப்படி சுற்றியும் காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி காம்பவுண்ட் கட்டுவாங்க போல் இருக்குது. பாருங்கள், சரவணா பாலாஜியும் தியாவும் அப்படியே போஸ் கொடுக்குறாரு பாருங்கள். அதான் வேறு லெவல் போஸு. செம்மையாக போஸ் கொடுத்துட்டு பாருங்கள், சாமி கும்பிட வந்திருக்கிறோம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மைக்கிலே கவர் பண்ணியிருக்கலாம். சரி, மைக் எடுத்துகிட்டு போகல. அதனால தான் நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸில் போட்டாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா லொக்கேஷன் நல்லா இருக்குங்க. புதுப்பழனி போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு ரம்மியமான ஒரு இடம். இயற்கையான வந்து காற்று வந்து நமக்கு நல்ல சூழலில் அமைஞ்சிருக்கு. நல்ல மலை மேலே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. மெயினாக அதுதான். இப்போ இன்னும் இதெல்லாம் சுற்றியும் காம்பவுண்ட்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, நாம் போய் சாமி கும்பிடுவோம். வாங்க போகலாம். ஓகே, அப்படியே சாமி கும்பிட நானும் சரவண பாலாஜியும் சின்னதாக ஒரு வாக்கிங்கில் போயிட்டோம். ஃபஸ்ட்டு கோபுரத்தை கும்பிட்டோம். அங்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த கூட்டத்தெல்லாம் நம்ம நின்று பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். சாமியோட ஃபுல் வியூ அப்படியே காட்டுறோம் பாருங்கள். எல்லாமே சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா வேலை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் செட்டு போட போகிறாங்க. இப்போ பழனியில் எப்படி இருக்கோ அதெல்லாம் செட்டு போட போகிறாங்க. அந்த மாதிரி செட்டு போட்டாங்கனால தான் பக்தர்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி நியூ இயரில் அதனால் வந்து கூட்டம் அதிகமாகவே இருக்குது. மற்றபடி சஷ்டி நாட்கள்லேயும் அமாவாசை நாட்கள்லேயும் அதிக அளவு மக்கள் வராங்க. நல்ல ஃபேமஸான ஒரு கோவில். இதில் முன்னாடி கடன் தீர்க்கும் விநாயகர்னு சொல்லுவாங்க. நமக்கு கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த விநாயகர் கும்பிடலாம். இங்கே பாருங்கள், நான் சாமியோட பால தண்டாயுத பாணியை நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தூரத்துலேருந்து தான் ஜூம் பண்ணேன். சரி, நம்ம சாமி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக எடுக்கலை. இருந்தாலும் சின்னதாக ஒரு கிளிப்பிங் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக இது வந்து சாமி ஃபுல்லாகவே நிற்கும். பழனியில் எப்படி முருகர் நிற்கிறாரோ அதேமாரி இன்றைக்கி வந்து நியூ இயர் அப்படிங்கிறனால கொஞ்சம் அலங்காரம் இதெல்லாம் நம்ம நிறையா பண்ணியிருக்காங்க. பக்தர்கள்லாம் வந்து அப்படியே வரிசையாக நின்று எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அரகர கோஷத்தோடு எல்லாம் அரகர கோஷம் போட்டு அருமையாக வந்து சாமியெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க. எல்லாம் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அது விரைவில் வந்து அதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அது எனக்கே நல்லா தெரியுது. பாருங்கள் கோயிலோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா சாமியை வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது தப்பு, அதை எடுக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே அதை கண்டிஷன் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள் கோவிலோட மாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரவண பாலாஜிக்கு விபூதி வாங்கி பட்டை போட்டு ஒரு போஸை போட்டாச்சு. பஞ்சாமிரதம் கேட்குறான். நான் எங்கே போட்டோம்? புதுப்பள்ளியில் பஞ்சாமிரதம் இல்லையே. இங்கே பாருங்கள் கோபூஜையோட அந்த மரத்துக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த அதாவது கோமாதை கட்டியிருக்கிற இடத்துக்கு சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த தீனியெல்லாம் போடுறதுக்கான இதெல்லாம் செட்டெல்லாம் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வந்த பக்தர்களெல்லாம் அங்கே போயிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் காம்பவுண்ட் கட்டிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அந்த இடத்த வியூ பார்க்க முடியாது. பாருங்கள் நம்ம வியூ எப்படி காட்டியிருக்குன்னு சொல்லி. சூப்பரான வியூ, உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. சரிங்களா? நாமளும் ஒரு செல்ஃபி வியூ காட்டிடுவோம். நானும் பட்டையை போட்டேன், சரவண பாலாஜியும் பட்டையை போட்டாச்சு. 2 பேரும் பட்டையை போட்டோம். கண்ணாடி போட சொன்னேன். அவன் வந்து கண்ணை கொசுந்தான் வெயில். ஏன்னா இப்போ நம்ம மேலே செல்ஃபி பார்க்கும்போது கண்ணை கொசுமில்ல,
அதனால் கண்ணை கொத்துன்னு சொன்னான். பாருங்க 2 பேரும் அழகாக ஒரு செல்ஃபி போட்டாச்சு. ஃபைனலாக எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கோயில்லையே அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துட்டு அப்புறமா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்னதாக ஒரு மூவிங்கில் நம்ம கிளம்பி வந்தாச்சு. அவ்வளோதாங்க, சிறப்பான தரிசனம். நியூ இயரில் வெளியில் வரப்போகிறோம். வெளியில் வரத்துக்கு முன்னாடி ஏதாவது வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம். அங்கே எனக்கு பானிபூரி பார்த்தேன், அது ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதே மாதிரி இந்த பலகாரம்லாம் போட்டாங்க, அதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால் நாங்களாம் அதை எதுவுமே வாங்கலை. சரின்ட்டு பக்கத்தில் கீழே வெளியில் வந்துட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ, ஸ்நாக்ஸு, பிள்ளைங்களுக்கு பிளாக் டீ எல்லாமே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இதுதான் பாருங்கள் வெள்ளையம்பாளையம் ரோடு. நல்லாவே இந்த மாதிரி மரங்கள் தான் இருக்கும். இந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரங்கள் ரீசெண்டாக இருக்கிற ரோட்டில் நீங்கள் மரங்கள்லாம் பார்க்க முடியாது. பாய் பாய்.